நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை குறள் எண் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்கிறார் நம் திருவள்ளுவர். அதாவது இயல்பினான் இல்வாழ்க்கைக்கு உரிய இயல்பு, அதுக்குரிய வழிமுறைகளோடு வாழ்கிறவன் தான் இது முயல்வாருள், யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அவங்கள விட தலை சிறந்தவன். இப்போ இந்த இடத்துல முயற்சி செய்கிறதுங்கிற குறிப்பிடுறது எதை குறிப்பிடுறாருன்னா துறவரத்தை குறிப்பிடுறார். கடவுளை அடையணும், கடவுளோடு இருக்கணும், ஆன்மாவை அடைஞ்சிக்கணும் அப்படின்னு தன்னை அறிவை தேடி முயற்சி போகிறாங்க இல்லையா, டு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப். அதுக்கு போகிறவங்கள அவங்களுடைய முயற்சியை விட இது மிகச்சிறந்தது அப்படிங்கிற இதில் நம்ம ஒரு தெளிவை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப், இறைவனை தேடி போகக்கூடிய வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய வாழ்க்கை தான். அந்த உன்னத நிலையை அடைஞ்சவங்கள பற்றி அவர் சொல்லலை, அதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்கள விட இவன் மேலானவன் அப்படிங்கிறார். கரெக்டு தானே? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், நம்ம விவேகானந்தர், வள்ளலார் இவங்களுக்கெல்லாம் இந்த சந்நியாச வாழ்க்கைங்கிறது அவங்களோட இயல்பிலே இது அமைஞ்சிருது. அப்படியே அசால்ட்டாக செய்வாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுடைய இயற்குணமாயிடுது. அப்படி இல்லாத மக்களை யோசிச்சு பாருங்கள். நம்மளே மாதிரி மக்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம முயற்சி செய்வோம் அந்த மாதிரி இறை சிந்தனையை கொண்டு வரதுக்கு. எப்போ முயற்சி செய்வோம்? ஒன்று அது நமக்கு கிடைக்கலன்னா, இந்த நரிக்கதையில் சொல்லுவாங்களே சின்ன வயசில், சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி கிடைக்கலன்னா முயற்சி செய்வோம். இன்னொன்று, அடுத்து எப்போ செய்வோம், நம்மளால் அது செய்ய முடியாமல் போச்சுன்னா சரி ரைட்டு, நம்மளால் இப்போ இனிமேல் எங்கேயும் ஊர் சுற்றிலாம் பார்க்க முடியாது, பேசாமல் ஒரு கோயில் குளத்தில் பார்த்துட்டு வயசான காலம் எடுத்து கோயில் குளத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற இடத்துல முயற்சி செய்ய போவோம். இது எல்லாத்தையும் விட தன்னால் செய்யவும் முடியும். அதாவது இப்போ அவன் நினச்சான்னா போய் சினிமா ட்ராமான்னு எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் அவனோட மனைவிக்கு இப்போ கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறா அப்படின்னு அவன் கோயிலுக்கு வரான் இல்லையா, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு அவன் முன்னாடி இருக்குது. அவனோ அவளோ, அவனுக்கோ அவளுக்கோ, அதாவது ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, நல்ல ஆரோக்கியமான வயசு தான், ஒரு நல்ல சுவைக்க தகுந்த ஒரு கேஷ்யூவில் காஜு கட்லினே வச்சுக்கோங்க, அதை அவங்க ஒரு வறுமையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு கிடைக்கிற அந்த ஒரு பாக்ஸை சாப்பிட்ணுங்கிற ஆசை இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, கூட இருக்கிறவங்களுக்கு அதை பகிர்ந்து உண்றதுங்கிறது பெரிய விஷயம் தானே. எனக்கு சுகருங்கிறனால நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது, இல்லை எனக்கு அது கிடைக்கவே இல்லைங்கிறனால நான் விடுறதும் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்கிட்ட எல்லா செல்வங்களும் இருக்கிற போது அதை பகிர்ந்து, எனக்கு ஆசைகள் இருந்தாலும் அதை நான் என்னுடைய சுற்றத்தோரோடு பகிர்ந்து உள்றேன் இல்லையா, அந்த இல்வாழ்க்கை அறங்கிறது தலை சிறந்தது தானே. இந்த தலை சிறந்த வாழ்க்கையை வாழ்கிற நாம் காலரை ஜம்முன்னு தூக்கி விட்டுக்கலாம். வாழ்க தமிழர், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.